இப்போ விஜயோட ஒரு பாப்புலாரிட்டிக்கும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு இதுதான். இப்போ இவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டார், பெருசாக ரீச் இல்லை. டெய்லி மீடியாவில் ஒரு அட்டென்ஷனை கொண்டு வர முடியுமானா முடியும். டெய்லி ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கறதுலையோ ஏதோ ஒன்று பண்ண முடியுமா, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு 2 பேருக்கும் நெருக்கடி கொடுக்க முடியுமானா அவரால் அதை பண்ண முடியும். அதை மீறி கட்சியை பவர்ஃபுல்லாக உருவாக்குறது, எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறது, அவ்வளோ பெரிய விஷயத்த அண்ணாமலையால் பண்ண முடியுமானா அதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். விஜயை சப்போர்ட் பண்ணுறவங்க அரசியலே தெரியாதவங்க. அவங்க நீங்கள் இப்போ டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணாததே அண்ணாமலை தனியாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறாரு. அண்ணாமலை மேலே கடந்த 6 மாசமா சொல்லப்போனால் 1 வருஷமாவே ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, அவர் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. டிஎம்கேவை எந்த அளவு கடுமையாக விமர்சித்தாரோ அதே அளவு ஏடிஎம்கேவையுமே அவர் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஆளாக இருந்தார். பிஜேபி தமிழ்நாட்டில் தனியாக தான் நிற்கணும், அப்போ தான் வளர முடியும் அப்படிங்கிறது அவரோட ரொம்ப உறுதியான ஸ்டாண்டாக இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கான்சியஸாக இருந்தார். பட் நேஷ்னல் ஹெட் பிஜேபி அதை விரும்பலை. நமக்கு அவங்க கெப்பாசிட்டி கிடையாது, ஸோ நம்ம அலைன்ஸில் போனால் தான் சம் சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணாங்க. இவர் இல்லை நமக்கு லாங் டேர்மாக இருந்தால் கூட இதுதான் ஸ்ட்ராங்காக நம்ம வளர முடியும் அப்படின்ட்டு அவர் பிலீவ் பண்ணார். 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவரால் ஓரளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கவும் முடிஞ்சுது. ஸோ ஆனால் பிஜேபி நேஷ்னல் லீடர்ஷிப் இல்லை நம்ம அலைன்ஸ் போவோங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க. எடப்பாடி கூட அலைன்ஸ் வச்சாங்க. அதுக்காக அண்ணாமலையை கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறமே அவர் ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிட்டார், பெருசாக ஒரு ரெகுலர் பாலிடிக்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறமே இந்த டிசம்பர்லேருந்தே புது கட்சின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்தது. அவர் அதுக்கு விளக்கமும் கொடுக்காம ஒரு மாதிரி சைலண்டாக சில விஷயம் மூவ் பண்ணார். நிறைய பேர் இல்லை புது கட்சிலாம் ஆரம்பிக்க மாட்டார், புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பிஜேபி அலோவ் பண்ணாது, நெருக்கடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இன்னைக்கு அதுக்கெலாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க போகிற மாதிரி ஓகே நான் புது கட்சி தான் ஆரம்பிக்க போகிறேங்கிறத அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ப்ளஸ் நான் டிசம்பர்லேயே பிஜேபியில் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க தான் எங்களுக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இருக்க சொன்னாங்க. ஓகே ஃபைன், நான் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மேபி ஒருவேளை ரிசல்ட் ஏடிஎம்கேக்கு பாசிட்டிவாக வந்திருந்தா, இல்லை டிஎம்கே அகைன் வந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு தெரில. ஸோ விஜய் ஒரு புதுசாக ஒரு யங் பிளேயர் புதுசாக கட்சி ஆரம்பித்து பெரிய இம்பேக்ட் கொடுத்து 2 பெரிய கட்சியை சாச்சிட்ட போது அவர் ஓகே களம் வேற மாதிரி மாறுது, இந்த இடத்த நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்ட்டு கூட அவர் அந்த ஆங்கிளில் சிந்திச்சிருக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே இனிமேல் ஃபீல்டு விஜய் வெஸ் உதயநிதி அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விஜய்க்கு கரிஷ்மா இருக்குது, உதயநிதிக்கு கட்சி பேக்ரவுண்டு இருக்குது. ஸோ 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்கங்கிறது கணிப்பு. இப்போ அண்ணாமலைக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும்னா, ஓகே உதயோ விஜயோ 2 பேருக்கும் பேக்ரவுண்டு எது இருந்தாலும் ஒரு நாலேஜாவோ இல்லை ஆர்டிகுலேஷன் ஸ்கில்லாவோ நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்ம இறங்கினா அவங்க 2 பேரையுமே ஓட விட்டுறலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அஃப்கோர்ஸ் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, மீடியாவை அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதா இருக்கட்டும், மீடியாவில் பேசுகிறது, 2 பேருக்கு எதிராக அவரால் அட்டாக் பண்ணி ஒரு அரசியல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி பிஜேபிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டி. எனக்கு அதுலேயே ஒரு சின்ன கருத்து என்னன்னா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இப்போ விஜய் அவர்கள் உதய அவர்கள் இவங்களை தாண்டி அண்ணாமலை அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, நாலேஜ் பவர் இருக்கு, எல்லாமே ஓகே. தாண்டிங்கிறத விட அவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு ஹார்ட் கோர்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபேன்ஸ். டிஎம்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா களத்துல நின்று விளையாடுறதுக்கு அவங்களுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க இவர் மட்டும்தான், இவர் தான் சென்டர் ஃபிகர். அப்படிங்கும்போது இன்னும் அந்த களமே செட் ஆகல. இவருக்கு அந்த பேக்ரவுண்டு ஸ்ட்ரக்சர் அது ஒரு பெரிய மைனஸா இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல கண்டிப்பா அது பெரிய மைனஸ்னா மைனஸ். ஏன்னா நீங்க தலைவர்களுடைய நாலேஜ் பத்தி நம்ம பேசும்போது அங்க நாலேஜ் யாரும் பார்க்கலையே. விஜய் சாரோடதையோ உதய் சாரோடைய நாலேஜ் யாரும் இங்க பார்க்கல. கட்சி பேக்ரவுண்ட் இருக்கு. அதுதான் இப்போ அவரால் எப்படின்னா டெய்லி மீடியால ஒரு அட்டென்ஷனை கொண்டு வர முடியுமானா முடியும். டெய்லி ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கறதுலையோ ஏதோ ஒன்று பண்ண முடியுமா, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒரு 2 பேருக்கும் நெருக்கடி கொடுக்க முடியுமானா அவரால் அதை பண்ண முடியும். அதை மீறி கட்சியை பவர்ஃபுல்லாக உருவாக்குறது, எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறது, அவ்வளோ பெரிய விஷயத்த அண்ணாமலையால் பண்ண முடியுமானா அதுக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ விஜயோட ஒரு பாப்புலாரிட்டிக்கும் அண்ணாமலையும் கம்பேர் பண்ணால் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு இதுதான். இப்போ இவர் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போட்டார், பெருசாக ரீச் இல்லை. ஜஸ்ட் அரசியல் தெரிஞ்சவங்க மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. அதுலேயும் அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஒரு காமன் மேன்ஸ் விஜய் ஏன் சக்ஸஸ் ஆனார், விஜய் எப்படி ஆட்சியை பிடிச்சாருன்னா, அரசியலை நான் பார்க்கவே மாட்டேன், காதுல கூட கேட்க மாட்டேன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க கூட விஜய் வந்து அரசியல் மீட்டிங் வரும்போது பார்த்தாங்க. விஜய் தீய சக்தின்னு சொன்னதோ, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினதையோ அவங்க ஸ்டேட்டஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணது வச்சதுன்ட்டு காமன் மேன் அவரை வந்து பொலிட்டிக்கலை வாட்ச் பண்ண வச்சாரு. அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஒரு கரிஷ்மா இருக்கு. அது அதுலயே இவர்ட்ட என்னதுன்னா கிடையாது. நம்ம நினைக்கிறத வந்து நமக்கு பிடிச்ச நடிகர் ஒருத்தர் சொல்றாரு. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாங்க வந்து பெரிய பெரிய லீடர்லாம் சொல்லும் போது நமக்கு பெருசா தெரியல. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து சொல்லும் போது சொல்லும்போது அங்க அது ஒரு இம்பாக்ட் ஆகுது. ஆமா. அந்த பிரச்சாரம் அந்த இதெல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். ம். கவர்ச்சி வச்சா நான் வச்சு அது வந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர்ட்ட. நம்ம அண்ணாமலை சார் பார்த்தோம்னா, பி த லீடர் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சாரு. அது வந்து 2020லயே ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருந்தாரு. ஆரம்பிச்சாரு. ஆமா. அந்த வெப்சைட்ல வந்து 12 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாரு. 1 மணி நேரத்துல 1,00,000 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் ஆயிட்டாங்க. ஐ திங்க் இப்ப இப்ப 5 லட்சம் வரைக்கும் வரைக்கும் எஸ் இருக்கு. 5,00,000 மெம்பர்ஸ் வரைக்கும் ஜாயின் ஆயிட்டாங்க. இதுவே வந்து பொலிட்டிக்கல் பார்க்குறவங்களும் சரி, பொலிட்டிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் ம். எல்லாரும் தான் அதுல சேர்ந்திருக்காங்கன்னு என்னுடைய கருத்தா இருக்கு. ம், ம். அதான் இப்போ வெப்சைட்ஸ்ல ஜாயின் பண்றது, ம். இல்ல இப்போ ஆன்லைன் மூலமா இதாகிறதுங்கிறது ஒரு 10 லட்சம் இல்ல 20 லட்சங்கிறது ரொம்ப ஈஸியா கொண்டு வர முடியும். ம். ஓகேவா? இப்போ அதான் அது வந்து உனக்கு ஓட்டாம இது விஜய்க்கும் அப்படிதான் சொன்னோம். ஸோ விஜய்க்கு அப்படி சொல்லி தான் ஏமாந்து நிக்கிறாங்க நெறைய பேர் இன்க்ளூடிங் மீ. ம். பட் ஒரு அதான் கமெண்ட் ஒண்ணு வந்துச்சு. அ விஜய்ங்கிறீங்க மரியாதை குடுத்து பேச மாட்டீங்களான்னு வந்திருக்கு. வந்துருக்கு. சிஎம் விஜய் மென்ஷன் பண்ணுங்க. சரி, முதல்வர் விஜய். அப்படி போயிரலாம். அதான் முதல்வர் விஜய் வந்து பிஃபோரா வந்து என்ன சொல்ல, முதல்வர் விஜய் பிஃபோரா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறது நம்ம யாரும் நம்பலை. நம்ம யாரும் மீன்ஸ் நான் என்னையும் சொல்லிக்கிறேன். அது போக முக்கால்வாசி ஜேர்னலிஸ்ட் யாரும் அதை பிலீவ் பண்ணலை. பட் அஃப்கோர்ஸ் விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியலில் உருவாக்குனாரு. இப்போ அப்படியான ஒரு சென்ட்ரலைஸ்டு ஃபிகராக அண்ணாமலையால் இம்பேக்ட் கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. பட் ஆனால் அவருக்கு வந்து ஒரு அரசியலை எங்கேருந்து தொடங்கணும், அதை எப்படி பயணிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக தெரியும். அவர்கிட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கா, நாலேஜ் இருக்குது. அண்ட் ஓரளவுக்கு அட்ராக்டிவ் ஃபிகரானா கண்டிப்பாக அட்ராக்டிவ் ஃபிகர் தான். அவர் வந்து கம்ப்ளீட்டாக அட்ராக்டிவ் ஃபிகர். ஓரளவுக்கு நல்லாவே அட்ராக்டிவ் ஃபிகர் தானே. அஃப்கோர்ஸ் நான் ஓரளவுக்குன்னு சொல்கிறது எங்கே இருந்துன்னா, சினிமா பர்சன் இல்லாத ஒருத்தரால் எல்லா மக்களையும் அட்ராக்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஏதோ ஒரு வகையில் நீ ஒரு ஐடியாலஜிக்குள்ளேயோ ஒரு கட்சி சார்புலையோ நீ சுருங்கிருப்போம். இப்போ அண்ணாமலைக்கு வந்து பிஜேபி, அவர் என்னதான் பிஜேபி விட்டு வெளியே வந்தாலும் அவர் பிஜேபி ஐடென்டிட்டி அவரால் எரேஸ் பண்ண முடியுமான்னா எனக்கு தெரில. அதற்கு அவருமே வந்து இன்னைக்கு விளக்கம் கொடுத்த வீடியோலையும் ஃபர்ஸ்ட் ஐம் இந்தியன் அண்ட் தமிழன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை தான் எடுக்கிறாரு. பொதுவாக ஒரு மாநில கட்சியாக ஒரு கட்சி உருவாகும் போது அவங்க வந்து நான் தமிழன்கிற ஐடென்டிட்டியை மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க. பட் இவர் வந்து ரெண்டையும் முன்னிறுத்துறாரு. ரெண்டையும் முன்னிறுத்துறதுக்கான ஒரு ஓட் பர்சன்டேஜுங்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பிஜேபியோட தான் அது கனெக்ட் ஆகும். அதுக்கான ஓட் பர்சன்டேஜுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 10% சுருங்கிடும். இப்போ ஒருவேளை விஜய்க்கு இவ்வளோ பெரிய ஃபிகர், பொலிட்டிக்கல் ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்படி இருந்தும் அவர் ஒருவேளை ஒரு தேசிய அரசியல் அவர் முன்னிறுத்தி இருந்தாருன்னா இந்த வாக்கு வந்திருக்குமான்னு தெரில. அவர் வந்து மாநில அரசியலை தான் முன்னிறுத்தினார். ஸோ அதுலேயே வந்து அண்ணாமலை வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறதுல ஒரு தொய்வு வரலாம். அது என்னோட கணிப்பு. பட் அண்ணாமலை வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் அதை வெளிப்படுத்தலை. அதை வச்சு அவர் அரசியல் பண்ண போகிறது கிடையாது. ஆனாலும் அவர் விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒரு ஜாதி சாயம் அவர் மேலே இருக்கும். அது ஒரு கட்டத்தில் என்ன மாதிரி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, அவர் அந்த கொங்கு இளைஞர்களுக்கான ஒரு ஐக்கானாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணி அவர் பண்ணாருன்னா அவர் ரொம்ப ஈஸியாக கொங்கு இளைஞர்களுக்கான ஒரு ஐடென்டிட்டியாக அவர் உருவாக்கி அந்த பெல்ட்டில் அவர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக, இப்போ அன்புமணியோ ராமதாஸோ எப்படி வன்னியர்களுக்கான ஒரு லீடராக எமர்ஜ் ஆனாங்களோ அதே மாதிரியான ஒரு பர்சனாக அண்ணாமலையால் உருவாக முடியும். ஆனால் அவர் அதை நோக்கி பயணிப்பாரான்னு தெரியல. அப்படியான ஒரு ஐடென்டிட்டிஸ் விழும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற பர்சன்ஸ் வந்து அதுலேருந்து சைடில் நின்றுவாங்க. எஸ் மேபி இப்போ இந்த ஒரு கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணோம்னா நம்மளுடைய சர்க்கிள் வந்து நம்மளுடைய பர்சன்டேஜ் இவ்வளோதான் அப்படின்னு அவருக்குமே தெரியும். அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து ஐம் இந்தியன், ஐம் ஆல்சோ தமிழன், ப்ரௌட் தமிழன் சொல்கிறாரு. தேசிய அரசியல் அப்படிங்கிறதான் கையில் எடுக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த கேஸ்ட் பாலிடிக்ஸில் போக மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சமூகத்தினுடைய வாக்கு பர்சன்ட் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் தான் அது அந்த கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான். அப்படிங்கும்போது நீங்கள் மற்ற சைடு இப்போ சவுத் சைடோ இந்த பக்கம் சென்னை பக்கமோ வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அது போகிறக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறது தான். அதான் அது சம்டைம்ஸ் நம்ம பர்பஸ்ஃபுல்லாக அதை நோக்கி போகிறது ஒன்று, இன்னொன்று மீறி உனக்கு அது மேலே அந்த அடையாளம் உருவாகிறது ஒன்று. அவர் வந்து ஏதோ அவர் கொங்கு அவருக்கு நேட்டிவ், அதனால கொங்கு பெல்ட்டில் நின்னார். ஆனால் கூட அவர் கொஞ்சம் அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுங்கிறது அங்கே நமக்கு ஒரு கூடுதல் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது இப்போ பொலிட்டிக்கல்
அனலைசஸ்லாம் சம்டைம்ஸ் சொல்லும்போது அதான் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறதுல உள்ள ஒரு சிக்கலும் அதுதான். நீ வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் சிஎம்மாக இருந்த யாருமே வந்து ஒரு பெரும்பான்மை சமூகத்தை ஜாதியை சேர்ந்தவங்க இல்லை. கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இவர் காமராஜர் மட்டும்தான் நாடார் சமூகத்தை சேர்ந்து ஓரளவு பெரும்பான்மை சமூகத்தில் இருந்து சிஎம்மாக இருந்தார். மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் மைனாரிட்டி கேஸ்டாக இருக்கும்போது தான் எல்லாருமே ஓகே நமக்கான லீடர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு பெரும்பான்மை ஜாதியிலேருந்து ஒருத்தர் பவர்ஃபுல்லாக எமர்ஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க ஓவராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க ஜாதி அடையாளமாக மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மற்ற கேஸ்ட்டுக்கு ஒரு வெறுப்பை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ முத்துராமலிங்க தேவரோ காமராஜரையோ கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அவங்க 2 பேரும் வாழ்ந்தபோது ஒரு காமன் ஐடென்டிட்டி பெர்சன்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா இப்போ இந்த 2 கேஸ்ட்டில் உள்ளவங்க ஓவராக செலிப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்க அவங்கள விட்டு ஒரு விலகக்கூடிய ஒரு விஷயம் வரும். மேபி அண்ணாமலைக்கு அப்படியான ஒரு சாயல் விழலாம். மேபி நம்ம இந்த மாதிரி கணிப்போம், இந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாரு. என்னன்னா, என்னோட இயக்கத்தில் வந்து யாருமே நோ ரிப்பீட் தலைவர்கள் யாரும் இல்லை, ரிப்பீட்டாக எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை அப்படின்னாரு. அது வந்து நான் நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து நம்ம பார்த்துருக்கோம், நம்ம ஹிஸ்ட்ரியிலே தொடர்ந்து 10 முறை எம்எல்ஏ, தொடர்ந்து 10 முறை எம்பி அப்படிங்கிற நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு லிமிடேஷன் இருக்கும், பவுண்டரி செட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 3 டைம் தான் எம்பி ஆக முடியும், 3 டைம் தான் எம்எல்ஏ ஆக முடியும். தலைவர் மாறுறது அப்படிங்கிறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அந்த ஃபிகரை வச்சு தான் வராங்க எல்லாருமே. அது மாறும்போது எப்படின்னு தெரில. ஸோ அந்த விஷயம் இருக்கும்போது நீங்கள் அதை கேஸ்ட் வந்து நீங்கள் உள்ள திணிக்க முடியாது. இப்போ 3 டைம் அவங்களே வந்துட்டாலுமே 4வது டைம் வேற யார் தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இன்னொன்று, ரஜினி சார் கூப்பிட்டு நான் போகல அப்படின்னு நீங்க பிரேக் பண்றாரு. அது வந்து ரொம்ப சர்க்குலேட் ஆயிட்டே இருந்தது. ரஜினி சார் ஆரம்பிச்சதுலேருந்து அந்த அருணாச்சலம் படத்துல வருவாரு, கட்சி ஆரம்பிப்பாரு, ஆனா இன்னொருத்தர செந்தில் சாரை தான் வந்து நிக்க வைப்பாரு. அந்த மாதிரி ரியாலிட்டியும் ட்ரை பண்ணியிருக்காரு ரஜினி சார். இங்க வந்து பிரேக் ஆயிருக்கு. ஆமா, அது வந்து ரஜினியே அந்த டைம்ல சொன்னதுதான். ரஜினி வந்து அப்ப சொல்லும்போது நான் முதலமைச்சர் ஆகல, நான் ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு இளைஞருக்கு தான் நான் வழி விட போறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அப்போ பேசினது. அவர் கட்சி சார்பான பேச்சு இருக்கும்போது ரஜினி சொன்ன விஷயம் தான். அப்பவே கூட சிலர் அண்ணாமலையை தான் அவர் சொல்றாருன்னு சில ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு அண்ணாமலையே கூட இது பண்ணியிருக்காங்க. அண்டு தமிழ்நாட்டில் அங்கங்க போஸ்டர்ஸும் விட்டுருந்தாங்க, ரஜினி சப்போர்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி. அவர் ஆக்சுவலி அதுக்காக நான் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலை. அப்போ அது நடந்துச்சு, அப்படியான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த போகிற போக்கில் அதை கன்வே பண்ணியிருக்கிறாரு. ஓகே, அவர் அதான் அண்ணாமலை வந்து இப்போ விலகும் போது எப்படி ஒரு சின்ன பரபரப்பு இருக்கோ அது மாதிரி அவர் அரசியலுக்குள்ளே வரும்போதுமே ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அவர் வேலையை விட்டுட்டு வந்தார், அந்த வீத லீடர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சில விஷயம் பேசினார். கொஞ்ச நாள் ஒரு சமூக ஆர்வலர் மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ வரும்போது இவர் எந்த கட்சியில் சேருவார், அப்போ ரஜினி கட்சி தொடங்குற ஐடியா இருந்ததுனால ரஜினி கூட போவாரா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இப்போ அதை அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காருன்னு தான் பார்க்குறேன். எனக்கு இது இவருடைய இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப நிறைய பேத்துக்கு பார்க்கும்போது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா 17 வருஷம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறாரு. 25 வயசுல இன்டர்ன்ஷிப் பண்ணேன், தேமுதிக இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அதுக்கப்புறம் பாஜகவில் சேர்ந்த ஐபிஎஸ்ஸாக இருந்தார். அப்புறம் பாஜகவில் சேர்ந்தார். 5 வருஷம் வந்து இந்த கிரிக்கெட்ல வந்து நம்ம சொல்லுவோம்ல பவர் பிளே, அந்த ஒரு 6 ஓவர் வந்து பவர் பிளே அப்படிமோ அடிச்சு அங்கேயே அடிச்சு நம்ம மேலே வந்துடணும். ஏன்னா அதுக்கு மேலே அடிக்கலாம், அது வந்து ஒரு சூப்பர் பவர் பிளே மாதிரி அதுலேயே அடிச்சுட்டாரு. இந்த கடந்த 4 வருஷம் வந்து எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டாரு, எல்லாத்தையும் பட்டு அடிச்சாரு. லிட்டரலி விஜய் சார் மட்டும்தான் அப்போ இல்லை. இருந்திருந்தாருன்னா அவர் இந்த அளவுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தடையா இருந்திருப்பாரு. ஸ்டாலின் அட்டாக் பண்றாங்க, கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்களை தவிர மற்ற எல்லா தலைவர்களும் அட்டாக் பண்றாங்க, எல்லா கட்சியும் பாகுபாடு எல்லாம் பண்றாரு. இப்போ ஒரு 1 இயர் வந்து எங்க போவார்னு கிரிட்டிக்கலா ஒரு பிரேக் வருது, திரும்பவும் ஒரு ஜெர்னி ஸ்டார்ட் பண்றாரு. அது வந்து பாஜக ஆதரவாளர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கும். ஏன்னா 2 பக்கம் இருப்பாங்க, அண்ணாமலை சாரையும் பிடிக்கணும், பாஜகவையும் பிடிக்கணும். பெரிய தலைவலி அவங்களுக்கு தான். ஐயோ நம்ம எந்த பக்கம் நிக்கிறது அப்படிங்கிறது தான். நானே கேள்விப்பட்டேன், நிறைய பேர் புலம்புறாங்க. அவருடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லாம ஜென்ரலா இருக்கவங்களும் புலம்புறாங்க. இல்ல அண்ணாமலைக்கு இப்போ இருக்கிறதுங்கிறது சமுதாயம் சார்ந்து கிடையாது. இப்போ இருக்கு, இப்போ ரைட் நவ் அவருக்கு இருக்கிறதுங்கிறது அக்ராஸ் தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு யங்ஸ்டர்ஸ்னா யார் அந்த யங்ஸ்டர்ஸ்னா பிஜேபி மேல ஒரு கனெக்ஷன் இருந்தவங்க ஃபுல்லா வந்து அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. அவங்க எல்லாம் ஒன்று பிஜேபிம்பாங்க, இல்லை மோடியோட லாயலிஸ்டா இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அப்படி மெல்லமா வந்து அண்ணாமலையை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஆகா, நான் எதிர்பார்த்த ஒரு தலைவர் வந்துட்டாரா, இவர் தான் வந்து டிஎம்கே ஓட ஓட அடிக்கிறாரு, மோடியை பில்டப் கொடுத்து தைரியமா பேசுறாரு அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அவருக்கு இருக்கிறதுங்கிறது யங்ஸ்டர்ஸ் அப்போ அக்ராஸ் தமிழ்நாடு இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அந்த யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேரும் தான் இப்போ கிட்டத்தட்ட விஜய் நோக்கி
போயிருக்காங்க. அவருக்கு விஜய் அண்ணாமலைக்கு ஒரு பூம் இருந்ததுல்ல, ஒரு பெரிய பில்டப் இருந்த டைம்ல விஜய் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆகல. எஸ். இப்போ வந்து விஜய் மொத்தமா அள்ளி நான் போட்டு இருந்தா அவரே எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாரு. இல்ல எனக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாருங்கிறத விட அண்ணாமலையில உள்ளவங்க ஃபுல்லா விஜய் நோக்கி போயிருப்பாங்கன்னு தோணுது. அண்ணாமலை வீக்கா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இப்போ விஜயை எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட தான் உன்னால எக்ஸ்போஸ் பண்ண முடியுது. மற்றபடி விஜயை சப்போர்ட் பண்றவங்க அரசியலே தெரியாதவங்க. அவங்க வந்து நீங்க இப்போ டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணாததே அண்ணாமலை தனியா எக்ஸ்போஸ் பண்ண போறாரு. ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து கேட்குற மனநிலையில இல்லை. அவங்க வந்து காதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு விஜய் கண்டென்ட்ஸை மட்டுமே பார்க்கக்கூடிய ஆட்கள். ஸோ நீ அவங்க கிட்ட எக்ஸ்போஸ் பண்றதுங்கிறது இங்க டஃப். இப்போ டிஎம்கே எங்க ஸ்ட்ரகிள் ஆகும்னா இப்போ இல்ல டிஎம்கே புலம்புறதே அதுதானே. இன்னைக்கு ஆராசா கூட பேசுறாரு. அதை தான் ஒரு திறமையான நபர்கிட்ட தோத்தா பரவாயில்ல, ஒரு அரசியல் ஆளு மட்டும் தோத்தாலும் பரவாயில்ல, இவங்கள்ட்ட தோத்துட்டோம் அப்படிங்கறது அவங்களுடைய புலம்பலாவே இருக்கு. அப்போ அதுதானே வருத்தம். இப்ப டிஎம்கே உடைய தொண்டர்களுக்கு அது இருக்கும்ல. ஆமா, அதை தான் நான் சொல்றேன். இப்போ அது நீங்க புலம்பல்னு ஒருவேளை இப்போ ஆராசா ஸ்பீச் புலம்பல்னு சொன்னா ஆதங்கம் ஆதங்கம் தான் நானும் பாக்குறேன். ஏன்னா அது தேவையான ஆதங்கம் தான். இப்போ நான் ஒரு பெஸ்ட், நான் ஒரு ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெஸ்ட் பிளேயரா இருக்கேன். எனக்கு ஈக்குவலான பிளேயரும் என்னோட பெட்டரான பிளேயர்கிட்ட தோக்கும்போது எனக்கு மன வருத்தம் இருக்காது. ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு பிளேயர்கிட்ட ஏதோ ஒரு ரீசன்னால, மழை பெஞ்சதுனாலயோ சம் அதர் ரீசன்ஸ்ல தோக்கும்போது என்னடா இவங்கிட்ட போய் தோத்துட்டோமே, அது அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு இருக்கணும். டிஎம்கேக்கு அது இருக்கணும். திமிர்ல பேசுறாருன்னு சிலர் சொல்லலாம். ஆனா அது தார்மீகமான கோவம். உன்கிட்ட நான் தோத்து நிக்கிறேனே, நீ இதுக்கு எலிஜிபிளே கிடையாது, நீ அரசியலுக்கே தகுதி இல்லாதவன், ஆனா உன்கிட்ட நான் தோத்துட்டேனேன்ட்டு ஒருவேளை டிஎம்கே நினைச்சா அது நியாயமானது தான். ஸோ அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. ஏன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய க்ரௌடு மேடு க்ரௌடு. அவங்க வந்து கண்மூடித்தனமா விஜயை சப்போர்ட் பண்ணுவாங்க. விஜய் தப்பு பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்லது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, எதுவுமே பண்ணலைனாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அண்ணாமலை ஸ்பீச்சில் அதை தான் மறைமுகமாக அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சைலண்டாக, அவர் பொதுவாக அக்ரெசிவாக அட்டாக் பண்ணக்கூடிய பர்சன். ஆனால் இன்னைக்கு போட்ட வீடியோவில் ரொம்ப சைலண்டாக யாரையுமே இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற, டிஎம்கேவையும் எதுவும் பண்ணல, இதுவும் பண்ணல, பிஜேபி மேலே ஒரு அதிருப்தியவும் அவர் பெருசாக சொல்லலை, மைல்டாக தான் பேசினார். கல்ட்டு பார்ட்டி கிடையாது, கல்ட்டு பார்ட்டி கிடையாது, ஐ எம் எ காமன் மேன். கல்ட்டு பார்ட்டின்னா இப்போ விஜய் பார்ட்டி தான், டிவிக்கே தான் கல்ட்டு பார்ட்டி. ஸோ அவர் வந்து கல்ட்டு பார்ட்டியாக கிடையாதுங்கிறத ரிப்பீட்டடாக சொன்னார். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார், அப்துல் கலாம் ஸ்டடி சென்டர் மாதிரி ஒன்று உருவாக்கி அதில் வச்சு அரசியல் பயிலரங்கம் நடக்கும், அவங்க தான் கேண்டிடேட்டாக போவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் நல்ல விஷயம். ஆக்சுவலி எல்லா கட்சியுமே சொல்ல போனால் பண்ண வேண்டிய விஷயம். ஈவன் விஜய் வந்து இப்போ டிவிக்கே மெயினாக அதை பண்ணியிருந்தா இப்போ அவங்க கட்சிக்கு வர சில நெகட்டிவிட்டி வராமல் தடுத்துருந்துருக்க முடியும். அவங்க கேண்டிடேட்டாக நிப்பாட்டினாங்க, ஃபைன். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஓகே, எல்லாரும் ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கே தெரியுது அவங்களுக்கு பெருசாக பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லைன்னா, அப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் நாலேஜை ஃபீட் பண்ணி இருந்திருக்கணும். அதை பண்ணலாம். ஈவன் ஆஃப்டர் எம்எல்ஏவா ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏவோட ரோல்ஸ் என்னன்னு இந்த ஒரு ட்ரைனிங் செஷன் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருந்துருக்கணும். அந்த மாதிரி விஷயத்த அவங்க பண்ணலை. அதனால சில விஷயங்கள் அமைச்சருக்கு என்ன ரோல்னு தெரிய மாட்டேங்கி, எம்எல்ஏக்கு என்ன ரோல்னு தெரியலை. அண்ணாமலை அதை வந்து ஏர்லியராகவே இனிஷியேட் பண்ணார். என்னோட கட்சி இப்படிதான் இருக்கும், அந்த கட்சியில உள்ள பயணம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு அரசியலா ஒரு அடுத்த கட்டத்துக்கு இப்போ டிஎம்கே உருவாகும் போது அது வந்து அப்போ இருந்த அரசியலில் ஒரு அடுத்த கட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ சீமான் வந்து ஒரு ஸ்டைலாக கொண்டு வரும்போது அது ஒரு புதுவித அரசியலாக இருந்துச்சு. கேண்டிடேட்ஸ் ஈக்குவல், பெண்கள் ஈக்குவல், இதுன்னு இது பண்ணுறது, ப்ளஸ் அவங்க பிரச்சார ஸ்டைல் எல்லாமே அது வரைக்கும் இருந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்லேருந்து வேறையாக இருந்துச்சு. இப்போ அண்ணாமலை அதுலேருந்து வேறு ஸ்டைலில் கொஞ்சம் சில விஷயம் சொல்கிறாரு. அதான் இப்போ நம்ம அவரை ஜட்ஜ் பண்ணுறது டூ இயர்லியாக போகும். கட்சி ஆரம்பித்து அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கிறத வச்சு தான். பட் அவரால் விஜய் அண்டு உதய் கூட காம்பீட் பண்ண முடியுமான்னா அவரோட தைரியமோ அவரோட ஸ்கில்லோ அதுக்கு எலிஜிபிள். பட் கட்சி கட்டமைப்போ மற்ற விஷயமோ எலிஜிபிளாக இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். அவரே சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, இந்த கட்சி என்னோட இயக்கம் கட்சியெலாம் வந்துட்டிங்கன்னா பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் போட்ட நிபந்தனையும் வந்து நிறைய பேர்த்துக்கு செல்லுபடியாகாதான் நினைக்கிறேன். ஏன்னா வரவங்க எல்லாரும் அந்த பவருக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு தான் வருவாங்க. ஈவன் டிவிக்கே எந்த பார்ட்டியாக இருந்தாலுமே சேவை அப்படிங்கிறது வந்து செகண்டரி தான். வந்தவொடனே ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், ஒரு அதிகாரத்திற்கு இருக்கணும் அப்படிங்கிறது. இவர் பொறுமையா இருங்க அப்படிங்கிறாரு. இப்போ அடுத்த தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆட்கள் சேரல அப்படின்னா அடுத்து என்ன பண்ணலாமே அப்படின்னு போகும்போது இப்போ வரவங்களுக்கு ஒரு ஏமாற்றமா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் சொல்றதை வந்து இன்னும் டீகோடிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த பொறுமையா இருங்கிறதே நிறைய இருக்கு. ரஜினி சார் எப்படி நமக்கு ஆரம்பிச்சாரு, அரசியலுக்கு வருவது உறுதி, தேர்தல் பின்னர் அறிவிக்கப்படும்னாரு. திரும்பவும் வந்துட்டு ரியாலிட்டி சொன்னாரு.
எவ்வளோ பெரிய ஜாம்பவான் இருக்காங்க, நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? ரியாலிட்டி சொல்லிட்டு அவருடைய ஏஜ் ஃபேக்டர் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. திரும்பவும் இந்த மாரி எதிர்பார்க்கலாம். இந்த நிபந்தனைகள் இருக்கு. அதனால தான் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி நெறைய எதிர்பார்க்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் அந்த காம்பீட் பண்ண முடியாது. ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வர ட்ரை பண்ணலாம். இல்ல அவரால கண்டிப்பா இம்பாக்ட் குடுக்க முடியும். அவர் வந்து இப்போ ஒரு தொடங்குறாரு அதான் இப்ப அரசியல் நார்மலான ஒரு பாலிடிக்ஸ்ல வெற்றி மட்டும் தான் இலக்கு கிடையாது. உன்னோட பயணம்ங்கிறதே வெற்றி தான். இவர் இப்போ ஒருவேளை அண்ணாமலை இன்னைக்கு கட்சியை தொடங்கி ஒரு 10 வருஷம் ரன் பண்ணிட்டாருன்னா அதுவே வெற்றி தான். இப்போ சீமான் ஒரு 10 வருஷம் அவர் கட்சி 10, 15 வருஷம் ரன் பண்ணியிருக்காருன்னா அதுவே வெற்றி தான். அவர் நிறைய விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணியிருப்பாரு. அது மூலமா சில பிரச்சனைகள் சரியா இருக்கும். மக்கள் ஓகே அந்த மாதிரியான விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி தான் இப்போ அண்ணாமலை அவர் கட்சி தொடங்கி அதை ஓரளவுக்கு ரன் பண்ணாலே அதுவே ஒரு பெரிய வெற்றியா தான் இருக்கும். பார்ப்போம். பட் அதை கடந்து அவர் அரசியல் வெற்றியை எந்த அளவு எதிர்பார்க்கிறாரு, அவரை நம்பி வரவங்க எவ்வளவு எதிர்பார்க்கிறாங்கங்கிறது தெரியல. எஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நம்ம வீடியோல வந்து அடுத்து பேசலாம். ஓகே. நன்றி, வணக்கம். நன்றி.